10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எண்ணற்ற பிரகாசமான மாணாக்கர்களை அடையாளம் காட்டியுள்ளது. இந்த ஆண்டு தேர்வு முடிவுகளில் சாதித்து காட்டியுள்ள மாணவர்களை பற்றி இன்றைய பெருஞ்செய்தியில் விரிவாக பார்க்கலாம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்கள் எடுத்து மாநிலத்தில் முதலிடம் பிடித்த இருவரில் பிரேமசுதாவும் ஒருவர். எப்படி இந்த வெற்றி சாத்தியமாயிற்று தெரிந்து கொள்ளலாம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள பங்காருபுரம் என்கிற இடத்தில் தோட்டத்து வீட்டில் வசிப்பவர் ராஜேந்திரன். இவரின் இரண்டாவது மகளான பிரேமசுதாவிற்கு கல்வியின் மேல் இருக்கும் ஆர்வத்தை கண்டு அவரை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்கும் SRV எக்ஸல் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்க வைத்தார். விவசாயம் மட்டுமே வாழ்க்கை என்பதால் வறுமையால் வாடிய ராஜேந்திரன் தன்னுடைய தம்பியின் உதவியின் மூலமாக மகள் பிரேமசுதாவை படிக்க வைத்து வருகிறார். குடும்ப சூழ்நிலையை அறிந்து படித்தாலும் இந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை தான் எதிர்பார்க்கவில்லை என்கிறார் பிரேமசுதா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருப்பேன்னு எதிர்பார்க்கல. சொன்ன உடனே என்னால் நம்பவே முடியல நானான்ட்டு. சந்தோஷமா இருக்கு. டாக்டர் தான் படிப்பேன். ஸ்டேட் +2லயும் நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். கடுமையான உழைப்பு இந்த வெற்றியை சாத்தியமாக்கி இருப்பதாக கூறும் பிரேமசுதா, தங்கள் பள்ளியில் அனைவருமே போட்டி போட்டு படித்ததாகவும் வெறும் படிப்போடு மட்டும் நின்றுவிடாமல் விளையாட்டோடு சேர்ந்து படித்ததாகவும் கூறுகிறார். காலையில 3 மணிக்கு எப்பயுமே படிக்கிறோம்னா 3 மணிக்கு எழுந்து படிச்சிருவேன். 3 மணிக்கு எழுந்து படிக்கிறது கொஞ்சம் டயர்டாகவும் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அப்புறம் 6:15க்கு ஸ்டடி முடியும். அப்புறம் 8:30க்கு ஸ்கூல். அங்கே நல்லா படித்தேன். எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க. திருப்ப அதே படிச்சுட்டு இருக்கிறதுக்கு நல்லா மைண்டில் செட் ஆச்சு. ஆசிரியர்கள் கூறும் வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கூறுகிறார் இவர். வருங்காலத்தில் பிரேமசுதா மருத்துவ படிப்பு படித்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது அவர் நோக்கமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திண்டுக்கல்லிலிருந்து ஒளிப்பதிவாளர் இந்திரகுமாருடன் வீரமணி.